தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளி இருக்கிறது. தந்து இருக்கிறது மட்டும் இல்ல, அருளி இருக்கிறார். அருளி இருக்கிறாருன்னா எல்லாமே இலவசமா வந்திருக்கு. அது எப்படி சொல்றாரு பாருங்க, பேதுரு எப்படி சொல்றாருன்னா, மேலும் தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மளை அழைச்சிருக்கிறார். எதுக்கு? அவருடைய பிள்ளைகளாக முடி நம்மளை அழைச்சிருக்கிறார். ரட்சிக்கப்படுறதுக்காக நம்மளை அவர் அழைச்சிருக்கிறார். இவர் எவ்வளவு நல்லவர், இவர் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறார். கல்வாரி சிலுவையை வந்து எப்படி பாடுபட்டிருக்கிறார், வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், ஜீவனையே கொடுத்திருக்கிறார், விலைக்கரையமாக நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இதெல்லாம் விசுவாசிக்கிறவர்களை நம்முடைய பிள்ளைகளாக்கி இருக்கிறார். இதெல்லாம் அறிந்து கொள்ள அதுதான் சொல்றாரு. நம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே இவர் எவ்வளவு நல்லவர், இவர் எவ்வளவு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் என்பதை அறிய அந்த அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளி இருக்கிறது.